வணக்கம். இந்த ஒரு சிறப்பான விளக்குரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்மில் பலருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். வெளித்தோற்றத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதே வெறும் பகட்டுக்காகவோ அல்லது ஒரு வீண் பெருமைக்காகவோ தானே நினைப்போம். ஆனா உண்மையை சொல்லணும்னா அது அப்படி இல்லங்க. புகழ்பெற்ற உளவியலாளர் கார்ல் யுங் என்ன சொல்றாருன்னா, நம்ம வெளித்தோற்றம் அப்படிங்கிறது ஒரு ஆழமான உளவியல் சடங்குன்னு சொல்றாரு. நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலந்தாங்க நம்ம தோற்றம். இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா அலச போறோம். இப்போ கார்ல் யுங் சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்த கேளுங்க. எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. உங்களோட வெளித்தோற்றம் உங்களோட உள் உலகத்தோட நேரடி பிரதிபலிப்பு. தினமும் காலையில கண்ணாடியில நீங்க பாக்குற அந்த உருவத்தை உங்களால ஆள முடியலன்னா கண்டிப்பா உங்களோட விதியே உங்களால ஆளவே முடியாது. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க தோற்றத்தின் மேல நீங்க அக்கறை காட்டுறது வெறும் பகட்டு கிடையாது. அது உங்க அக உலகத்தோட நீங்க ஏற்படுத்துற ஆழமான ஒரு தொடர்பு. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான, கொஞ்சம் சங்கடமான ஒரு கேள்வி கேட்க போறேன். கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. கடைசியா எப்ப நீங்க கண்ணாடியில உங்கள பார்த்து உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு உண்மையான பெருமையும் மரியாதையும் வந்துச்சு? ஒரு முகத்தை மட்டும் பார்க்காம உங்களோட முழு ஆற்றலையும் உங்க அடையாளத்தையும் நீங்க கடைசியா எப்ப உணர்ந்தீங்க? இந்த கேள்விக்கான விடை இப்ப நீங்க மனதளவுல எப்படி இருக்கீங்கங்கறத ரொம்ப தெளிவா காட்டிடும். பகுதி 1, ஒத்திசைவின் அறிவியல். இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் மற்றும் உயிரியல் காரணங்களை இப்போ பார்ப்போம். இது ஏதோ வெறும் தத்துவம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அட்டகாசமான அறிவியல் இருக்கு. நீங்க கண்ணாடியில உங்களை பார்க்கும்பொழுது உங்க மூளை உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு ஒப்பீட்டை செய்யுது. நீங்க எப்படி இருப்பணும்னு உங்க மனசு நினைக்குதோ அதே கம்பீரத்தோட உங்க வெளித்தோற்றமும் இருந்துச்சுன்னா மூளை உடனே டோபமைன், செரோட்டனின் மாதிரியான ஹார்மோன்களை சுரக்கும். இது உங்களுக்கு நாள் முழுக்க ஒரு எனர்ஜியையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். இதுவே உங்க தோட்டம் உங்க மனப்பிம்பத்துக்கு முரணா இருந்தா என்ன ஆகும்? மூளை கார்ட்டிசோலை சுரக்கும். அதுவே அன்னைக்கு முழுக்க உங்களுக்கு மன அழுத்தத்தையும் சோர்வையும் கொடுத்துரும். இங்க மனதின் அலமாரி, அதாவது மென்டல் வார்ட்ரோப்ங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. உடை அணியறதுங்கிறது வெறும் துணியை மாட்டிக்கிறது இல்லைங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆளா மாற விரும்புறீங்களோ அந்த அடையாளத்தோட ஆற்றல் அணிவதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஜோஸ் அப்படின்னு ஒரு 58 வயசு பேங்க் மேனேஜரை எடுத்துப்போம். அவருக்கு பலமுறை ப்ரமோஷன் கிடைக்காமலே போச்சு. ஏன்னா அவர் தோற்றம் ரொம்ப சோர்வாகவும் தன்னம்பிக்கை இல்லாத மாதிரியும் இருந்துச்சு. ஆனா அவர் எப்ப தன்னோட தோற்றத்தை மாத்தி ஒரு சிறந்த அதிகாரி மாதிரி உடை அணிய ஆரம்பிச்சாரோ உடனே அவருக்கு அந்த ப்ரமோஷன் கிடைச்சது. வெறும் 7 நொடிகள். ஆமாங்க, நீங்க தொண்டைய கணச்சு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே எதிரில இருக்கிறவங்க உங்களை எடை போட்டு முடிச்சிடுவாங்க. உங்களை முதலா சந்திக்கிற ஒருத்தர் உங்களை பத்தி ஒரு முடிவுக்கு வர எடுத்துக்கிற நேரம் வெறும் 7 நொடிகள் மட்டும்தாங்க. நான் வாழ்ற இந்த உலகத்துல நம்ம வெளித்தோற்றம் தாங்க நம்மள பவர்ஃபுல்லா காட்டுறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம். பகுதி 2, யுங்கின் கோட்பாடுகள். அவர் சொல்ற அந்த 5 முக்கிய கொள்கைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். நம்ம மனசுக்கும் தோற்றத்துக்கும் இடையில இருக்கிற முரண்பாடுகளை சரி பண்ண கார்ல் யுங் கோட்பாடுகள்லேருந்து உருவாக்கப்பட்ட 5 விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, கண்ணாடி விதி, 10 நிமிட முதலீடு, தனிப்பட்ட தரம், 1% தத்துவம், அப்புறம் பெருக்க விளைவு. இதெல்லாம் உங்களை நீங்களே ரொம்ப ஓவரா ரசிக்கிறதுக்கான பழக்கங்கள் கிடையாது. இது எல்லாமே உங்க மேல நீங்களே வச்சுக்கிற சுயமரியாதைக்கான ஒரு அடையாளம்னு சொல்லலாம். இதுல முதல் விஷயம் கண்ணாடி விதி. தினமும் காலையில நீங்க வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணாடியில உங்க கண்களை நேருக்கு நேரா ஒரு 30 வினாடிகள் முழுமையா பாருங்க. இது உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறதுக்கு இல்ல, உங்களோட நீங்க தொடர்பு கொள்ள. கண்ணாடியில தெரியுற அந்த நபர் உங்க மனசுல இருக்கிற உயர்ந்த நோக்கங்களை பிரதிபலிக்கிறாரான்னு உங்களை நீங்களே நேர்மையா கேட்டுக்கோங்க. அடுத்தது இந்த 10 நிமிட முதலீடு. அப்புறம் 1% தத்துவம். ஆரம்பத்திலே நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஆனா தொடர்ந்து செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க தோற்றத்துக்காக தினமும் ஒரு 10 நிமிஷத்தை மட்டும் எக்ஸ்ட்ராவா முதலீடு பண்ணுங்க. அல்லது தினமும் 1% மட்டும் உங்க தோற்றத்தை மேம்படுத்துங்க. இந்த சின்ன சின்ன தொடர்ச்சியால செயல்கள் நாளடைவுல உங்க ஆழ் மனசுல இருக்கிற உங்க சுயமதிப்பை அப்படியே தலைகீழா மாத்திரும். பகுதி 3, சுய பிம்ப சுழல். அதாவது நாம் செய்யற சின்ன செயல்கள் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். நாம செய்யற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய தொடர் விளைவை ஏற்படுத்தும். நீங்க உங்களை நல்லா கவனிச்சுக்கும் போது நீங்க ரொம்ப நல்லா உணர்வீங்க. உங்க செயல்பாடுகள் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் அருமையா இருக்கும். இதுதான் மேல்நோக்கிய சூழல். இதுவே உங்களை நீங்க புறக்கணிக்கும் போது மனசு சோர்வடையும், செயல்கள் குறையும், முடிவுகளும் மோசமா போகும். இந்த கான்செப்டை உள்வாக்கினவர் கூட தன்னோட 52 வயசுல ரொம்ப சோர்வா இருந்த தன்னோட ஒரு போட்டோவை பார்த்த பிறகுதான் இந்த கீழ்நோக்கிய சூழல்ல இருந்து சுதாரிச்சுக்கிட்டு தன்னை முழுமையா மாத்திக்கிட்டாரு. நாம மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம போறது அப்படிங்கிறது வயசை பொறுத்தது கிடையாது. அது நம்மளோட இருப்பை பொறுத்தது. அந்த இருப்பு உங்களை நீங்க இந்த உலகத்துக்கு எப்படி காட்டுறீங்க அப்படிங்கறதுலேருந்து தான் தொடங்குது. எலீனான்னு ஒரு 52 வயசு பெண் வேலை போனதால தன்னை யாருமே மதிக்கல, தான் கண்ணுக்கு தெரியாம போயிட்டோன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா அவங்க தன்னோட உடல் தோரணையையும் உடைகளையும் மாத்தின உடனே திரும்பவும் தன்னோட தன்னம்பிக்கையை மீட்டு சொந்தமா ஒரு கன்சல்டன்சி கம்பெனியே ஆரம்பிச்சு ஜெயிச்சாங்க. பகுதி 4, மாற்றத்திற்கான செயல்கள்.
இந்த தத்துவங்களை நடைமுறையில எப்படி செயல்படுத்துறதுன்னு பாப்போம். கார்ல் யுங்கின் இந்த தத்துவங்களை நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்க இந்த 3 கண்ணாடிகளின் சடங்கு ரொம்ப உதவி செய்யும். 1 உங்க வெளித்தோற்றத்தை காட்டும் பௌதிக கண்ணாடி, 2 உங்க மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை காட்டும் உணர்வு கண்ணாடி, 3 எதிர்காலத்துல நீங்க எப்படி மாற விரும்புறீங்க என்பதை காட்டும் லட்சிய கண்ணாடி. இந்த 3ஐயும் நீங்க தினமும் தவறாம செக் பண்ணணும். இன்னைக்கே நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. முதல்ல உங்க அடையாளத்துக்கு பொருந்தாத ஒரு பழைய உடைய இன்னைக்கே உங்க பீரோல இருந்து எடுத்து தூர போடுங்க. 2வது, காலையில உங்களை நீங்களே கவனிச்சுக்க ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா ஒதுக்குங்க. கடைசியா, உங்களுக்கென்று ஒரு முழு உருவ புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ராபர்ட்டோன்னு ஒருத்தர் தினமும் 1 மணி நேரம் சீக்கிரமா எழுந்து தன்னோட தோற்றத்தை மாத்துனதால 8 கிலோ எடைய குறைச்சதோட மட்டும் இல்லாம பல பெரிய பிசினஸ் டீல்களையும் வெற்றிகரமா முடிச்சாருங்க. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி உங்களை நீங்களே இந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் நான் விரும்புற நம்பரா என்ன காட்டுதா? உடனடியா நான் செய்யக்கூடிய 3 மாற்றங்கள் என்ன? நான் கவனிக்காம விட்ட என் சுய பராமரிப்பு பழக்கம் என்ன? என்னைப் போலவே இருக்கிற ஒரு ஆளை நான் பார்த்தா என் மனநிலை எப்படி இருக்கும்? என் தோற்றம் இந்த உலகுக்கு சொல்ற செய்தி என்ன? இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த வரியை மட்டும் உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. என் வெளித்தோற்றம் அப்படிங்கிறது என் எதிர்காலத்துக்கான முதலீடு, அது என் நிகழ்காலத்துக்கான செலவு இல்ல. குறிப்பா 40 வயசுக்கு பிறகு உங்க தோற்றத்தை கவனிச்சுக்கிறதுங்கிறது உங்க தனிப்பட்ட ஒழுக்கம், ஸ்திரத்தன்மை மற்றும் தலைமைத்துவத்தோட வெளிப்பாடு. இது உங்க விதியே முற்றிலுமா மாற்றி அமைக்கும் ஒரு சூப்பரான சக்தி. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. புறக்கணிக்கப்பட்ட உங்க வெளித்தோற்றத்துக்கு பின்னாடி உங்களோட எந்த பதிப்பை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு உங்களோட உண்மையான திறமையையும் ஆற்றலையும் இனிமேலும் மறக்காதீங்க. இன்னிக்கே இப்போதே செயல்ல இறங்குங்க. உங்க உள்ளுலகத்தோட சிறப்பை உங்க வெளித்தோற்றத்தின் மூலமா இந்த உலகத்துக்கு தைரியமா காட்டுங்க.